ஏன் சொல்லுவோம்னா சில கண்டிஷன்ஸ்க்கு மருந்து மாத்திரைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக மெடிசனில் வந்து pulmonary hypertension many times நான் சொன்ன மாதிரி it is a neglected cousin of systemic hypertension, and in many matters it is like an orphan disease. ஏன்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எப்போதுமே இருக்கும். ஸோ பேசிக்காக pulmonary hypertension பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட்ஸ் a very debilitating disease. That is, patients வந்து really suffer a lot. அந்த ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 10 அடி நடந்து போகிறது கூட ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். அதுங்களுக்கு வந்து எனி டே டு டே ஒர்க், ஒரு குளிச்சுட்டு வர்றதோ இல்லை இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் பண்ணுறதுல கூட தே மே ஃபீல் ரியலி இன்கெப்பாசிட்டேட்டட் சிம்ப்ளி பிகாஸ் சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நாட் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மைல்டு டிசீஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, பட் சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக டாக்டர் பூர்ணா சார் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் சிக்னிஃபிகண்ட்டாக காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் சார் சொன்ன மாதிரி இடியோபேத்திக் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குது அப்படின்னா சர்வைவல் 2 வருஷம் கூட உயிரோடு இருக்கிறது சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஸோ பேசிக்கலி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஹார்ட் டிசீஸ்னால இருக்கலாம், சம்டைம்ஸ் லங் டிசீஸ்னால இருக்கலாம், இடியோபேத்திக்காக இருக்கலாம், காரணமே இல்லாமல் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் ப்ரோக்னோசிஸ் இன்னும் கிரிம்மாக இருக்கும். பட் இன் ஜென்ரல் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சிவியர் ஃபார்மாக இருக்கிறச்சு டெபிலிட்டேட்டிங்காக இருக்கும் அண்ட் அதோட ப்ரோக்னோசிஸ் நல்லா இருக்காது. வை pulmonary hypertension clinic at Kaveri? Basically, the reason is, as highlighted earlier, somehow I have been a cardiologist for almost now 20 years. What I realized is, as a team approach la vara successful treatment options la pulmonary hypertension ஒரு condition where the team matters a lot. ஒரு person oda contribution oda multiple people, multiple specialities all come at a single point of contact where the condition diagnose பண்ணுறதா இருக்கட்டும், இதில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இருக்கட்டும். லைக் சார் எலாபரேட் பண்ண மாதிரி டாக்டர் சிவராமன் சார் ஒரு பேஷண்ட் பார்க்குறாரு, பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஹீ வில் ட்ரை டு இன்வால்வ் டாக்டர் ஜப்ராஜ். ஹீ வில் ஃபைண்ட் அவுட் ஏன் எந்த ரீசன்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டாக்டர் சுந்தர் பார்க்குறாரு, அடல்ட்டில் பார்க்குறாங்க, இல்லை டாக்டர் கிருஷ்ணா மேம் பார்க்குறாங்க, அவங்க வந்து லங் ப்ராப்ளமோட வர பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஆல் தீஸ் பேஷண்ட்ஸ் நீட் அ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் where pulmonary hypertension can be diagnosed, can be investigated and treated, and most importantly follow-up, because idhukku vandu follow-up is very important and monitoring during follow-up is also important. So basically PH clinic nale or a team, the team which works efficiently is most important in managing pulmonary hypertension. So sir sonama, it is a very globally prevalent disease, it's not very uncommon disease. World prevalence பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 2 to 30 per 1 lakh பாப்புலேஷன் சொல்லுவாங்க. பட் தட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி பேஷண்ட்ஸ் வித் சிவியர் டிசீஸ். மைல்டு டிசீஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்லி ஜாஸ்தி இருக்கலாம். மைல்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் டிசீஸ் நிறைய லங் டிசீஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு, நிறைய ஹார்ட் டிசீஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் சிவியர் டிசீஸ். சிவியர் டிசீஸ் ப்ரெவலன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கொஞ்சம் அதிகம், sub-Saharan Africa and third world countries la konja kammi. But as Dr. Purna pointed out, as we grow up on the development ladder, India incidence is increasing, and obviously nariya conditions which can cause pulmonary hypertension adalla increase aayirukku. For example, people with lung disease, rheumatological disease adalla increase ஆறனால கண்டிப்பா incidence and prevalence increase ஆயிண்டு இருக்கு. What we do in a pulmonary hypertension clinic is a thorough evaluation. So பேசிக்காக எவ்வளோ pulmonary hypertension இருக்குது, எதனால் இருக்குது, அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன ஃபர்தர் எவாலுவேஷன் தேவை. ஸோ இட்ஸ் a comprehensive testing. So it's not just one day, one test, multiple tests for multiple reasons. For example, sir சொன்ன idiopathic pulmonary hypertension, we regularly do genetic testing for these people. அதே சமயத்தில் lung problem related இருந்தால் Dr. Kirtana and her team will evaluate for lung problems, and so many tests which need to be done in this setting. For example, Dr. Anbasi will elaborate on treatment of CTPH, adukku perfusion scans madi,
routine follow up 6-minute walk test பண்ணி பேஷண்ட்ஸோட வாக்கிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, இல்லை டாக்டர் ஜபராஜ் இருக்கார், he may do an MRI for these patients. So all these tests are part of the comprehensive management, including Dr. Sundar or one of my team members will be doing a right heart cath and testing for evaluation. Treatment options sir சொன்ன மாதிரி ரொம்பவே limited. In fact 1990s there were no drugs. In the last 20-30 years new drugs have come, a lot of options have come, but despite all these options the effectiveness of this treatment is limited. So for example, in the 4 group of drugs mentioned பண்ணிருக்கேன், I know at least 100 patients who are receiving 3 of these drugs. Despite that their symptoms are very limited. That is அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ங்கிற கண்டிஷனில் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் the impact of the treatment is limited and the eventual outcomes are not that great. As an interventional cardiologist, what we can do in pulmonary hypertension, we have some treatment options. They are not very effective, but at least prevention of pulmonary embolism, interventional management of pulmonary is a common practice. Heartல இருந்து போய் லங்ஸ்ல கிளாட் இருக்கிறத வந்து ஒரு செக்ஷன் பம்ப் மாதிரி வச்சு evacuate பண்ணுறது is one of the commonest ways to prevent pulmonary hypertension from happening in the setting of acute pulmonary embolism. Obviously new technologies like pulmonary artery denervation அது சென்னையிலேயே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். In patients with idiopathic pulmonary hypertension is shown to have some good results. Some of the patients who do not benefit by surgery, which Dr. Anbarsi will elaborate, those patients sometimes we may consider